பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாவை நம் கண்களால் காண முடியுமா? ஒரு நீண்ட ஆய்வுக்குட்பட்ட ஒரு தலைப்பு. அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கைப்படி சுருக்கமாக நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதராலும் அல்லாவை கண்ணால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அல்லாவை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. லா துத்ரிகுல் அப்சார், அல்லாவை பார்வைகள் அவனை அடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அல்லாஹ், நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க முடியாது, லன் தரானி, என்னை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்க்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது. மறுமையில் பார்க்க முடியும், இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, ஆனால் மறுமையில் பார்க்க முடியும். மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாவை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும். ஏனெனில் இது குறித்து குர்ஆனில் பல வசனங்கள் வருது. உஜூஹு யௌமஇதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. அந்நாளில் சில முகங்கள் முழுமையாக செழுமையாக இருக்கும், தம்முடைய ரப்பின் பால் நோக்கியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். காஃபிர்கள் அல்லாவை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவான்னு குர்ஆன் வருது. கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் மஹ்ஜூபூன், ரப்பை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்று. அப்போ இதன் மூலம் நாளை மறுமை நாளில் அல்லாவை பார்க்க முடியும் என்று தெரிகிறது. மூன்றாவது விஷயம், நாம் பார்க்கக்கூடிய எவ்வித நிலையுமின்றி அல்லாவின் தன்மைகள் பண்புகளை எவ்வாறு நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதோ அதே போன்றான் சொர்க்கவாசிகள் மறுமை நாளில் அல்லாவை பார்ப்பார்கள். ஆனால் அவனை நேரில் பார்க்கக்கூடிய உண்மையான நிலை எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே விஷயத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவனுடைய அறிவிற்கேற்ப சொர்க்கவாசிகள் அவர்களை பார்ப்பார்கள் என்பதே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும். இது சம்பந்தமாக நாம் சரியான அக்கீதாவை கொண்டிருக்க வேண்டும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது தங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலுமே அறிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ நாம்